எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க Zenfone Max Pro அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ யூனிட் இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கின ஒரு ரீட்டைல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே நமக்கு 4G ஓல்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 4GB ரேம் 64GB வேரியன்ட். ஸோ பின்னாடி போட்டிருக்கலாம் பேட்டரி, ஃபுல் இன்ச் டிஸ்பிளே, அது எல்லாமே பின்னாடி போட்டிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பாக்ஸ். ஸோ நீங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ரெண்டு சிம்லையும் இதில் ஓல்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து லேட்டாக தான் அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு டெலிவரி லேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு மட்டும் மன்னிக்கவும். ஸோ நான் வந்து இப்போது அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியன்ட். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வி லவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோனில் இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிப்போம். ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலர் டிவைஸ். இது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். Snapdragon 636 இருக்க ஒரு ப்ராசஸர் இருக்க ஃபோன். இந்த ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB, அதுக்கப்புறம் 64GB வேரியன்ட் இருக்கும். இந்த வேரியன்ட் வந்து 4GB 64GB வேரியன்ட். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13,000 rupees வந்து நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டு வந்து ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் போரிங் பில்டு தான், இல்லைன்னு சொல்லல. Redmi Note 5 Pro மாதிரி தான் இருக்குது பில்டு. ஆனால் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது ஃபோன் வந்து சத்தியமாக சொல்கிறேன், செம லைட்டாக இருக்குது. பிடிக்கும் போது நம்மளுக்கே தெரியுது அவ்வளோ லைட்டாக இருக்குது. நம்ம வந்து 5000 mAh பேட்டரி இருக்க ஃபோன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ரைட்டில் வந்து நமக்கு வால்யூம் ராக்கர்ஸும் நம்மளுக்கு வந்து பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த டாக்டைல் லுக் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட மைக்ரோ USB, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஃபோனை பக்கத்தில் வச்சு நமக்கு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வி லவ் ஃபோட்டோ அப்படின்றதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு திருப்பியும் ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நமக்கு சில மேனுவல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மேனுவல் எதுவுமே இல்லை, நீங்கள் படிக்கலாம்னா படிக்கலாம். அதில் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் படிக்க போகிறதில்ல, நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மேனுவல் வந்து நம்ம யாருமே படிக்க மாட்டோம். ஸோ பாருங்கள், மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் IMI ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இந்த நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, IMI ஸ்டிக்கர் வந்து நமக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஃபோன் பின்னாடி அதை ஒட்டி கொஞ்சம் அசிங்கமாக ஆக்கல. ஸோ Asusோட பிராண்டிங்கோட ஃபுல்லாக அந்த வாரண்டி, அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் படிக்கலாம். நான் வந்து படிக்க போகிறதில்ல. ஸோ அதை பக்கத்தை வச்சுட்டு நம்ம பாக்ஸில் வேறு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கீழே ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு மைக்ரோ USB இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜரும் இருக்குது. ஸோ சேடாக இதில் வந்து USB C டைப் கொடுக்கல. இதுலேயும் நமக்கு அதே மைக்ரோ USB தான் யூஸ் பண்ணுறாங்க. C டைப் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரைஸிங் வந்து நம்மளால் சத்தியமாக வந்து அதை கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. பாருங்கள், USB இதுதான் மைக்ரோ USB. ஸோ நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜிங் பிரிக் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து தியேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை. நமக்கு வந்து 10 watts மட்டும் தான் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது. சார்ஜிங் 10 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜிங் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு 10 watt சார்ஜர். நம்மளுக்கு நார்மல் சார்ஜர் தான், இது வந்து ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி அந்த மியூசிக் ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த Asusோட அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இப்படி ஸ்டாண்ட் மாதிரி வச்சா நமக்கு வந்து இந்த மேஜிக் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஆடியோ வந்து இது பண்ணோம். ஸோ இதை வந்து Redmi Note 5 Proல கூட டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சும்மா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கமெண்ட் வந்தால் அதுலேயும் டெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் இதுலேயும் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிம் எஜெக்ட் பண்ணேன்னு வந்து 2 நானோ சிம் போட முடியும். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு மைக்ரோ USBயும் போட முடியும். ஸோ தியேட்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 120GB வரைக்கும் நீங்கள் மைக்ரோ USB ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எங்கிட்ட 32GB மெமரி கார்டு இருக்குது. ஸோ அதை போட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு 90GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 நானோ சிம், ஒரு மைக்ரோ USB, 2 நானோ சிம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு போட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் நல்ல வேலை கொடுக்கல. ஸோ ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். Asus வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மேலே தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. Asus வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5GHz வைஃபை நெட்வொர்க் வந்து கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ஆன் பண்ணலாம். ஒரு நல்ல டாக்டைலான ஃபீட்பேக் தான் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பூட் அனிமேஷன் பார்க்கலாம். Asus வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு தான் வந்து. ஸோ இது Android 1 ப்ரோக்ராம் ஃபோன் இல்லாதனால நமக்கு வந்து கண்டிப்பாக Android 1 லோகோ வரல, நமக்கு Zenfone லோகோ தான் வருது. சொன்ன மாதிரி எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் நமக்கு வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணுறேன். நமக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் 5GHz நெட்வொர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பார்க்கலாம். என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீ ரவுட்டரோட ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.4 GHz நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5GHz நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பண்ணிடலாம். லாங்குவேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்றது வந்து வைஃபை செலெக்ஷன்ஸில் வந்து நம்ம போய் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபைல கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 5G நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணாது. 6GB RAM வந்ததுக்கப்புறம் நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம், அதை அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா Geekytamizha அப்படின்னு ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது. Geekytamizha 5G எங்கள் வீட்டில் ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து காட்ட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ சோகமான விஷயம் 5G சப்போர்ட் கொடுக்கல. என்ன மாதிரி வீட்டில் 5G இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க 5G. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாரும் வீட்டில் இருக்கிறது நமக்கு வந்து 2.4G தான். ஸோ வந்து நான் போய் ஃபோனை செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோன் வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக அப்டேட்டில் வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபோனோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் அப்படி தான் இருக்குது. Zenfone கொடுக்குது, ஆனால் ஸ்டாக் தான். கொஞ்சம் ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த கேலரி, ரெக்கார்டர், கால்குலேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது, அது சூப்பரான விஷயம். மீ வந்து அந்த FM ரேடியோ சப்போர்ட் இல்லை, ஆனால் இதுல நமக்கு வந்து அந்த FM ரேடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அவங்களே ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் இது ஃபுல்லாக நார்மலாக நமக்கு Android 8.1 எப்படி செட்டிங்ஸ் வருதோ அதே செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்த்தா கூட நம்மளுக்கே தெரியும் Android 8.1.0 தான் இருக்குது அப்படின்னே காட்டுது. ஸோ நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கெஸ்டர்ஸ் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் Zenfone ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், Zenfone அதுக்குள்ள சிஸ்டம் அப்டேட்டும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிஸ்டம் அப்டேட் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. அவங்க ஃபோன் கொடுக்கும்போதே அவங்களே டவுன்லோட் பண்ணி தான் சிஸ்டம் அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ சிஸ்டம் அப்டேட் வந்து நீங்கள் தனியாக டவுன்லோடே பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு நெட்டில் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Android 8.1.1 தான் இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். Android P கூட நமக்கு கூடி சீக்கிரம் அப்டேட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம், கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி 64GB 10GB யூஸ் இருக்குது. ஸோ 54GB வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக தான் நம்மளுக்கு வந்து மெமரி கார்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பற்றி நமக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போய் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறேன். சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து திருப்பி வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அப்டேட்டை நான் சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சென்சார் லைட்டாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துச்சுன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ ஒரு 1 செகண்ட் எடுத்துச்சுன்னா இப்போ வந்து ½ செகண்ட் எடுக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணால் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழுசாக ஃபாஸ்ட்டாக இல்லை. பாருங்கள், இப்போ கூட அந்த ஸ்லோனஸ் அப்படியே தான் இருக்குது. சில டைம் ரிகக்னைஸ் கூட பண்ண மாட்டேங்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் அவங்க அந்த பக் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அதை தவிர எந்த விதமான பிரச்சனைகள் இது இருக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ பார்ப்போம் வர அப்டேட்ஸை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து Qualcomm ஸ்னாப்ட்ராகன் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வந்து குழப்பமாக இருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் கேமரா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பழகிரும். யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூஸ் பண்ணனா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பழகிரும். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்டேட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ போக போக அப்டேட்ஸ் நிறையா கொடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோட்டோ குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் EAS எனேபிள் பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த EAS எனேபிள் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் லைட்டில் இப்போ அப்டேட்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட்டில் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் நம்மளுக்கு வந்து பண்ணிட்டாங்க, எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸ் அன்லாக் கூட நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிப்பிக்கல் Qualcomm கேமரா அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரானா நமக்கு இங்கே செல்ஃபி கேமரா இருக்குது. திருப்பியும் நார்மல் கேமரா நம்ம இங்கே வந்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைவே பட தேவையில்லை. நம்ம வந்து இப்போ ஃபேஸ் அன்லாக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போகணும். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செக்யூரிட்டியை போனோம். செக்யூரிட்டி போயிட்டு நமக்கு செட்டப் ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் அன்லாக் டேட்டாக்குள்ள நான் ஃபேஸ் அன்லாக் போனால் ரிஜிஸ்டர் யுவர் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம எப்பயும் ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இது ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டை வந்து ஃபஸ்ட்டு அடிங்க. ஸோ அடித்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஜஸ்ட்டு செட் கொடுங்க. செட் கொடுத்தாலே போதும். ரிஜிஸ்டர் ஃபேஸ் அதை படிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக செட் கொடுங்க. செட் கொடுத்தா உங்கள் ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நான் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோனு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து நான் ஃபேஸை செட் பண்ணிட்டேன். ஃபேஸ் அன்லாக் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் டெஸ்ட் வைக்கலாம். ஃபேஸ் அன்லாக்ல வந்து நம்ம Redmi Note 5 Proக்கும் இதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஸ்பீட் டெஸ்ட் வந்து வைக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த அன்பாக்சிங் எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.